ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளாப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உபயோகமான பாத்திரம். 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுகிறது, ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நீங்கள் உபயோகமான ஒரு பாத்திரம். சிறு கரண்டியானாலும் எஜமானுக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும். பெரிய பானையானாலும் அது எஜமானுக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை எந்த பாத்திரமாக எந்த நிலைமையில் வைத்திருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை சிருஷ்டித்த எஜமானுக்கு பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும். சமையலுக்காக வைத்திருக்கிற பாத்திரத்தில் சிறிய ஓட்டை விழுந்திருக்கும் என்றால் அதை பயன்படுத்த இயலாது. அடுப்பையும் நனைத்து நெருப்பையும் அணைத்துவிடும். அப்படிப்பட்ட பாத்திரத்தை உபயோகப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இப்படி ஆதி மேன்மைகளை இழந்தவர்களாய் ஒதுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பலருண்டு. ஒரு கிறிஸ்தவ அதிகாரி ஒரு நாள் ரயில் நிலையம் வழியாக நடந்து வந்தபோது ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த உதவாத பழைய ரயில் பெட்டிகளை பார்த்தார். அவை உடைந்தும் நொறுங்கியும் ஒன்றுக்கும் உதவாதவைகளாய் நின்று கொண்டிருந்தன. கர்த்தர் அதை காண்பித்து அவருடைய உள்ளத்தில் பேசினார். ஒரு காலத்தில் இந்த பெட்டிகளெல்லாம் அருமையாய் தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவைகள் சுத்திகரிக்கப்படாமல் பழுதாகிவிட்டபடினாலே இன்றைக்கு ஓரத்தில் போடப்பட்டுள்ளன. மகனே, நீ எனக்காக கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு சாட்சியாக நிலை நிற்க வேண்டும் என்று உணர்த்தினார். ஆம், துரு பிடிப்பதை விட தேய்வது நல்லது. நீங்கள் பெரியவர்களாய் இருந்தாலும் சிறியவர்களாய் இருந்தாலும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும். சீரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமானை கர்த்தருக்குள் வழி நடத்தியது ஒரு சிறு பெண்தான். அவள் ஒரு அடிமை பெண். ஆனாலும் நாகமானின் குஷ்டம் நீங்கவும் தேவ நாமம் மகிமைப்படவும் காரணமாய் விளங்கினாள். அவள் ஒரு பயனுள்ள பாத்திரம் அல்லவா? பிலிப்புக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அதன் மூலம் எத்தனையோ பேர் ஆறுதலும் தேறுதலும் அடைந்திருக்கக்கூடும். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அதை போலவே தோர்காள் வயது முதிர்ந்தவள்தான். ஆனாலும் அங்கிகளை நெய்து பணத்தை சேகரித்து பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தாள். அவள் தேவனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரம். நீங்கள் எந்த வயதுள்ளவர்களானாலும் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறவர்களானாலும் கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும். இயேசு வனாந்தரத்தில் பிரசங்கித்த போது ஒரு சிறுவன் தன்னிடமிருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவருக்கு கொடுத்து அதன் மூலம் 5000 பேர் போஷிக்கப்பட உபயோகம் உள்ளவனாய் விளங்கினான். தேவ பிள்ளைகளே, இன்று உங்களை தேவனுடைய வீட்டிலே அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற உபயோகமான பாத்திரமாக வணைய விரும்புகிறார். அவருடைய கரத்திலே பிரயோஜனமான பாத்திரமாக நீங்கள் பயன்படுவீர்களா? இன்றைய நினைவிற்கு ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாயிருப்பாய். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை எபேசியர் 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் கர்த்தருடைய கையில் உபயோகமான பாத்திரமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.